Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நீங்க 3 பேரும் சேர்ந்து குர்புரி நகரத்தை ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 பேரும் இங்க இருந்து கீழே குதிக்கிறீங்க. அந்த பக்கம் வந்தீங்க உங்களை ஆயுசுக்கு உள்ள போட்டுருவேன். மேல பானு கீழே பார்த்தா பாலைவனு நடுவுல இந்த ஜோன் த ஜோன். என்னப்பா பஞ்சு சொல்றீங்க? பஞ்சு லாக் பேசுற நேரம் இல்லைன்னா கீழே பாரு பஞ்சாயிடுவேன். யூரேகா யூரேகா, நான் நினைச்ச மாதிரி ஸ்டோன் மேனை உருவாக்கிட்டேன். பிரமாதம், வாழ்த்துக்கள் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சேகர்? இந்த ஸ்டோன் மேனோட பாக்கெட்ல நான் உட்காந்தா இந்த ஸ்டோன் மேனுக்கு உயிர் வந்துடும். இதுல உட்காரவங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை இந்த ஸ்டோன் மேன் செய்வான். இந்த ஸ்டோன் மேன் ஒரு மனிதனாவே மாறிடுவான். இத பாரு, நல்லா கவனிச்சு பாரு. இப்ப நான் எப்படியாவது இந்த ஸ்டோன் மேனுக்குள்ள புகுந்துட்ட போதுட்டேன். அந்த சிங்கம் சார் மோட்டு பத்து எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். அவங்க வாழ்நாள் முழுக்கவும் இதை மறக்கவே மாட்டாங்க. இது யாரு புதுசா இருக்கு? ஜான் ஆக போற டோன், ஜான் ஆயிட்டா டோன். ஏய் யாரா அது? ஏய் ஜான், நீ எதுக்காகடா என் வீட்டை இப்படி உடைச்ச? மோட்டு பத்தலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு எதிரிகடா. உங்க எல்லாரையுமே நான் அழிக்க போறேன், துவம்சம் பண்ண போறேன். ஜான், நான் மோட்டு பத்தலோட ஃப்ரெண்டே கிடையாது. அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஓகே, உனக்கு அதுக்கு ஆதாரம் வேணும்ல? ஏய் இருக்கீங்களா? என்னது? போடா. நான் இல்ல. வாடா. வேண்டாம். வா. இல்ல. இந்தா. பார்த்தல, நான் மோட்டு பத்துலோட நண்பன் இல்ல. ஒத்துக்கிறேன். அவங்க
அவங்கள நீ இப்படி அடிச்சுட்டே இரு பாக்ஸர். பை பை. போட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸையும் நான் பழி வாங்கணும். விட்டுடு சாமி, இனி வேணாம் சாமி. புர்புரி மக்கள் இப்போ எங்களை நம்பியா? பாடி பாடி அடிக்கிறீங்க. ஒரு பாஸ்கரா ஏண்டா எங்களை இப்படி அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க மண்டப்பையில? சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. இந்த தண்டனை கேட்டான் ஒரு நிமிஷம், நீ இப்ப என்ன சொன்ன? ஜான் உன்னோட நண்பர்கள் எல்லாம் தேடி அடிச்சுக்கிட்டு இருக்கானா? அட பாவிங்களா, அப்ப அவன் நிச்சயமா எங்கேயும் வருவான். ஆமா சிங்கம் சார், அவன் எப்படியாவது இங்க பழி வாங்க வருவான். நீங்க அவனை எப்படியாவது புடிச்சிருங்க. எஸ் எஸ் எஸ், டோன்ட் வரி, வைஃப் ஹியர், when சிங்கம் is here. அட பாவி, போலீஸ் ஸ்டேஷனோட ரூஃபையே உடைச்சிட்டியேடா. நான் மோட்டுபத்ரோட ஃப்ரெண்டு இல்ல, நான் வெறும் இன்ஸ்பெக்டர் தான். சட்டத்தை காப்பாத்துறவன், எல்லாருக்கும் நண்பன். உனக்கும் நான் நண்பன் தான். என்னடா மாத்தி சொல்ற? இருந்தாலும் நான் உன்னை வெட்டு ட்ரெஸ்ஸிங் சார். போயிட்டு அட வாங்க. பாவி, வந்துடா. ஏய், ஓடிடு மோட்டோ. எங்க போனாலும் விட மாட்டான் போல இருக்கு. ஆஹா, இறங்கிட்டானா? என்னடா ரோலிங்ல எல்லாம் வரான்? யாரா இவன்? ஏய், நீ மோதணும்னா எங்க கிட்ட தனியா மோதிப்பாரு. எங்க நண்பர்களை பழி வாங்காதடா. I am ready. I am ready. On your mark, get set, go. வந்துடுறா. யா! யா! டேய், நமக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா முடியல? மோட்டோ அழுவுற நேரம் இல்ல. ரெடி ஸ்டெடி ஓடிடு. டேய் பூசணிக்கா பாட்டியா, சீக்கிரமா ஏதாவது செய்டா. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டோன்மேனோட பாக்கெட்ல உட்காந்து ஜான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஒருவேளை அவனை அந்த பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா, ஸ்டோன்மேன் ஜான் கண்ட்ரோல்ல இருந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவான். ஆனா ஜான நம்ம அந்த பாக்கெட்ல இருந்து எப்படி வெளியில எடுக்கிறது? என்னோட பழைய குடோன்ல ஒரு பெரிய ரோபோட் இருக்குப்பா. நீங்க போய் அந்த ரோபோட் குள்ள உட்காந்து அதை ஆபரேட் பண்ணுங்க. ஜான் கூட ஃபைட் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் ஸ்டோன்மேனோட பாக்கெட்ல இருந்து ஜானை வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அட பாவிகளா, எனக்கே ஷாக் ட்ரீட்மெண்டா. டாக்டர் ஜட்கா, மோட்டு பத்ரோட ஒவ்வொரு நண்பனும் எனக்கு எதிரி தாண்டா. ஐயோ டான், நான் மோட்டு பத்தலோட ஃப்ரெண்டு கிடையாது. நான் உன்ன மாதிரியான ஒரு ஜென்டில்மேனோட ஃப்ரெண்டு தான்ப்பா டானே. ப்ளீஸ் டானே, என்ன நம்பு. இப்ப நீ என்ன ஜென்டில்மேன் சொல்லத மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் புகழ்ந்து சொல்லு டாக்டர் ஜட்கா. ஓ ஜானு, நண்பா, நீ நண்பனுக்கெல்லாம் நண்பன். நீ நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன். நீ ஒருத்தன் தான் இந்த புர்புரி நகர்லயே மிகப்பெரிய ஆளுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ஜட்கா. என்ன இது வரைக்கும் யாரும் இப்படி புகழ்ந்து பேசினதே இல்ல. டேய் பத்தல, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? மோட்டோ, நீ என்ன பண்ற? உடனே டாக்டர் ஜட்காவோட குடோனுக்கு போய் அவர் ரோபோட்ல உட்காந்துரு. அதுக்கப்புறம் இந்த தண்டனை கட்டான ஒரு வழி பண்ணிடலாம். போ, பயப்படாத. ஓகே. டாக்டர் ஜட்கா சார், அந்த களவாணி பையில நீங்க ரொம்ப ஓவரா புகழ் நல்லா பேசாதீங்க. அவன் என்னென்ன காரியம் பண்றா பாத்தீங்களா? என்ன பார்த்து உனக்கு பயமே இல்லைன்னு சொல்றியா பாத்துரு? இப்ப பாருடா, நீ இப்ப ஷாக் ட்ரீட்மெண்ட் பாக்குறியா பாத்துரு? அந்த கரண்ட் மேல போய் உட்காந்து என்ஜாய் பண்ணு. நோ 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 நோ, வேண்டாம் 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 தம்பி, விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. டாக்டர் ஜட்கா சார், இந்த ஜான புகழ்ந்து ஏதாவது ஐயோ, பேசுங்க. நான் அடிவாங்க விரும்பல பத்தலு. சரி விடுங்க, நானே புகழ்ந்து பேசிக்கிறேன். தண்டனை கேட்டான் உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உண்மையான உதாரணமே நீதான். நீ ஒரு நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், படையப்பா, மன்னா, இது ரொம்ப தளபதி. புதுசா இருக்கு. சொல்றேன்டா. இப்ப பத்தலு என்ன சொன்னானோ அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன். தண்டையா, வீர தளபதி அம்மா. அதிரடியா தாக்குறதெல்லாம் ஒன்ன விட நான் கில்லாடிடா. இந்த வாங்கிக்க. இப்ப பாரு நான் எப்படி தாக்குறேன்னு. வாங்கிக்க. வாங்கிக்கடா. குண்டா பையல, யாருகிட்ட நான் வந்து மோதிக்கிட்டு இருக்கேன்? வாங்கிக்க. போட்டு
ஜஸ்ட் மிஸ். நல்ல வேளை நாங்க தப்பிக்க மாட்டோம். ஏதாவது சீக்கிரம் பண்ணிடா. அடே ரொம்ப நாளா வளராதவன இப்ப சொல்றா, இந்த ஸ்டோனை நீ எங்க இருந்துடா கொண்டு வந்த? நீங்க அந்த கார்ல இருந்து தள்ளி விட்டீங்கல்ல, அந்த பாலைவனத்துல இருந்துதாடா. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஏமாத்தி நான் திருடிட்டு வந்துட்டேன். போடா போய் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லு, அவருடைய ஸ்டோனை திருப்பி கொடுக்கறதுக்காக நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுடா. வேகமா போடா மண்டப்பையில. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.